ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, மங்களகரமான வெள்ளிக்கிழமை இரவு நேரத்துல எதுக்காக நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன் தெரியுமா? நீ ரொம்ப நாளா எதிர்பார்த்து என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த உன்னுடைய பிரார்த்தனையை தான் அழகாகவும் சுலபமாகவும் நிறைவேற்றி கொடுக்க போறேன். அது எல்லாமே சரியாக முடிஞ்சு இன்னும் ஒரே ஒரு மணி நேரத்துக்குள்ளாகவே உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி வரும். இந்த திருச்செந்தூர் முருகனின் வாக்கு ஒருபோதுமே பொய்யாக போகாது. என் மேல நம்பிக்கை இருந்தா மட்டும் இந்த பதிவை நீ தொடர்ந்து கேட்டா போதும். இனி நடக்க போற விஷயங்களும் உன் வாழ்க்கையில உனக்கு கிடைக்க போற விஷயங்களும் எல்லாமே உனக்கு மகிழ்வை மட்டுமே தரக்கூடிய வகையில அத்தனை அற்புதங்களையும் முடிக்க போறேன். உன் வாழ்க்கையில கஷ்டமான காலத்திலும் சவாலான காலத்திலும் உன்னை நான் சுமப்பேன். உனக்காக எல்லாத்தையும் நான் சரி செய்வேன்னு என்ன நம்பு. சவாலும் பிரச்சனைகளும் ஒரு பெரிதே கிடையாது என் செல்லமே. ஒரு சில பேரை பார்க்கும் போதே உனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சு போயிடும். அவங்க மேல ஒரு அன்பு உண்டாகும். அப்புறம் அவங்க கிட்ட பேசும்போது பழகும்போது இவங்க நம்மளை போல நிஜமாவே நல்லவங்களா தான் இருக்காங்கன்னு தெரிய வரும்போது அவங்க மேல ஒரு அளவு கடந்த மரியாதை வரும். அன்பு பிறந்து அப்புறம் மரியாதையாக மாறும்போது உன் மனசுல அவங்க மேல ஒரு முழு நம்பிக்கை வரும் அல்லவா? அப்படிதான் எல்லார்கிட்டையும் நட்பு கொள்ளணும். அதை விட்டுட்டு ஒருத்தவங்க பார்த்த உடனே அவங்க நல்லா பேசுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்கள முழுசா நம்பிடக்கூடாது. முதல்ல பேசி பழகி புரிஞ்சுக்கிட்டு அவங்க மேல அன்பும் மரியாதையும் வரும்போதுதான் அந்த நட்பை தொடர வேண்டும் என் செல்வமே. ஏன்னா இந்த கலியுக காலத்துல பாக்குறவங்க எல்லாம் நம்மளை போல நல்லவங்கன்னு நீ நம்புனா நாளைக்கு நீ தான் ஏமாந்து போய் நஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். அதுக்காக தான் சொன்னேன். இந்த முருகப்பெருமான் என் மேல நீ வைக்கிற நம்பிக்கைங்கிறது உன் உயிரை பாதுகாக்கக்கூடிய கவசம் போலதான். அதாவது விபத்து நிகழவே நிகழாது, நீ கீழே விழுகவே மாட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன். என்ன விஷயம் தப்பா நடந்தாலும் நீ கீழே விழுந்தாலும் பிரச்சனைகள் உனக்கு வந்தாலும் கூட நீ என் மேல வச்சிருக்க இந்த கடவுள் பக்தி நம்பிக்கை என்பது உனக்கு கவசமாக இருந்து எப்படியாவது உன்னை காப்பாற்றிடும். அவ்வளவுதான். இறைபக்தி என்பது உன்னை பாதுகாக்கும் கவசம்ன்றதை புரிஞ்சுக்கோ. என் வாழ்க்கையில பிரச்சனையே வரக்கூடாது நீ நினைக்க முடியாது. பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வந்தாலும் என்னை காப்பாத்துப்பா நீ சொன்னீனா நானும் என்னுடைய வேலும் உனக்கு துணையாக இருந்து எல்லாத்துலயிருந்தே உன்னை நிச்சயமா காப்பாத்துவோம். உன் மனசுல ஒரு விஷயம் நடக்கணும்னு ஆசைப்பட்டு அதை உறுதியாக நீ நம்புனா அது கிடைக்கும் நீ நினைச்சினா இந்த பிரபஞ்சமே உனக்கு துணையாக இருக்குமேன் செல்வமே. நீ உறுதியா இருக்கிற வரைக்கும், நீ நம்பிக்கை இழக்காத வரைக்கும் இந்த முருகப்பெருமான் நானும் உனக்கான வாய்ப்பை ஏதாவது ஒரு வகையில கொடுத்தே தீருவேன். உனக்கு கிடைச்ச வாய்ப்புல உன்னுடைய முழு திறமைகளையும் பயன்படுத்தி நீ சிறப்பா ஜெயிக்கணும். நான் உனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்கிறதுக்கு பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். நீ கலங்காத. இப்போது உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா கஷ்டங்களும் மறைஞ்சு போய் சீக்கிரமே நீ நல்ல வாழ்க்கையை வாழ்றதுக்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன். நீ இழந்ததை விட 2 மடங்கு அதிகமாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராகி விட்டேன் என் செல்வமே. நீ பொறுமையாயிரு. உனக்கு வேணுங்கிறது எல்லாமே நிச்சயமாக உன்னை வந்து சேரும். இப்போதைக்கு நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்திருந்தாலும் கவலைப்படாம தொடர்ந்து முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இரு. வாழ்க்கையின் மூலமாக நான் உனக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லி கொடுக்குறேன். நீ முட்டி மோதி திணறிக்கிட்டே இருக்கிறத விட என்ன நடந்தாலும் அமைதியாக கடந்து போக தயாராகு. இனி நீயே என்கிட்ட வந்து அப்பா முருகா, எனக்கு நீங்க செஞ்சதெல்லாம் நன்மைக்கு தான் செஞ்சிருக்கீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் வாழ்க்கைய இனிமே நீங்களே வழி நடத்துங்க. எனக்கு எது நல்லதோ அது எல்லாத்தையும் நீங்க செய்யுங்கன்னு என்கிட்ட சொல்லதான் போற. உனக்கான நல்லதை நிச்சயமாக நான் உனக்கு தருவேன் என் செல்வமே. உன் வாழ்க்கை பயணத்துக்கு மட்டும் தயாராக இரு. இந்த முறை நிச்சயமா நீ வெற்றி பெறுவ. எப்போதுமே நேர்மறை எண்ணங்களை உனக்குள்ள வச்சுக்கோ. சின்ன வயசுல இருந்தே நிறைய கஷ்டங்களை பார்த்துதான் இப்போது இந்த நிலைமையில நீ இருக்க. இனிமேலும் உன்னை துன்பப்படவோ துயரப்படவோ விடமாட்டேன்.
கொஞ்சம் கொஞ்சமா உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மறையச் செய்து உன்னை மறக்கச் செய்து உனக்கான சந்தோஷத்தை முழு வெற்றியாக நான் கொடுப்பேன் என் செல்வமே. வாழ்க்கைங்கிறது ஒரு விளையாட்டு போலதான். இப்போது நீ ஒரு புள்ளி வச்சினா அந்த புள்ளியையே கோலமாக மாற்றி, அதாவது நீ செஞ்ச முயற்சிகளையே உனக்கு முன்னேற்றத்திற்கான பாதையாக மாற்றி உனக்கான வெற்றியை நான் கொடுப்பேன் என் செல்வமே. எப்பவுமே நிதானமாக இரு. ஏன்னா நிதானம் மட்டும்தான் கடைசி வரைக்கும் உனக்கு தேவை. யார் உனக்கு மதிப்பு கொடுக்கலன்னு நினைக்கிறியோ அந்த இடத்துல கூட மௌனமாக இருந்து விடு. காலப்போக்கில் உன் மௌனமே உன் எதிராளிக்கு நீ என்ன சொல்ல வர்றங்கிறத புரிய வச்சிரும். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எப்போ நடந்தாலும் நீ உறுதியாக இருந்தால் போதும். எப்படியாவது உனக்கு பக்கத்துணையாக இருந்து நான் உன்னை ஜெயிக்க வச்சிடுவேன் என் செல்வமே. தவறு செஞ்சவங்க அவன்தான் உன்னை குறை சொல்றதுக்கு மட்டும் ஆயிரம் பேர் பொய் சொல்ல ஓடி வருவாங்க. ஆனா அவங்க தவறானவங்களா சரியானவங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்று யாருமே தயாராக இல்லை என்பதுதானே உண்மை. நீ நிம்மதியா இரு. எல்லாமே சரியான நேரத்துல நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உன் வாழ்க்கையிலும் இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்கும். எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் இதுவும் கடந்து போகும்னு மனசுல நினைச்சுக்கோ. உனக்கு நடக்க வேண்டியதையும் கிடைக்க வேண்டியதையும் இந்த முருகப்பெருமான் நான் செய்வேன். அடுத்தவர் செய்த தவறுக்கு நீயே உனக்கு தண்டனை கொடுத்து கொள்வது போல அடுத்தவர் செயல்களை பார்த்து நீயே கோபப்படுற. நீ கோபப்படுறதுங்கிறது கொஞ்ச நேரம் தான் அவங்க பார்ப்பாங்க. ஆனா நீ கோபப்படுறதின் மூலமாக உன்னுடைய ரத்தம் கொதிச்சு உன்னுடைய உடல் சூடு அதிகரிச்சு உடம்பும் மனசும் ஒரு மாதிரியா மாறி போயிடுது. அதன் மூலமாக உன் உடல் ஆரோக்கியம் தானே கெட்டு போகுது. முதல்ல கோபப்படுறத முடிஞ்ச அளவுக்கு குறைக்க பாரு. எல்லாத்தையும் சரி செய்கிறேன். உன் மனசை காயப்படுத்திக்காம யார் மனசும் காயப்படாம சிரிச்சுக்கிட்டே பேசக்கூடிய பழக்கத்தை நீ ஏற்படுத்திக்கோ என் செல்வமே. வாழ்க்கைங்கிற நதியில பயணம் செல்லணும்னா கணவன் எனும் படகும் மனைவிங்கிற துடுப்பும் ஒன்னா செயல்பட்டாதானே அக்கறைக்கு போய் சேர முடியும். கணவன் என்பவன் படகு போல. வெறும் படகு மட்டும் இருந்தா இக்கரையில இருந்து அக்கறைக்கு போயிட முடியாது. மனைவிங்கிறது துடுப்பு போல. அதுக்காக வெறும் துடுப்பை மட்டுமே வச்சுக்கிட்டு நீந்தி நீந்தி நீ அக்கறைக்கும் போக முடியாது. படகும் வேணும், துடுப்பும் வேணும். அவ்வளோதான். ஒரு குடும்பம் சரியா போகணும், அதுல உள்ளவங்க எல்லாருமே நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்னா துடுப்பும் படகும் ஒரே மாதிரி ஒரே திசையை நோக்கி போகலாம் தானே. போனாதானே முடியும். இதுல ஏதாவது ஒண்ணு சரியில்லைனாலும் நடு ஆத்துலயே படகு கவிழ்ந்துட வேண்டியதுதான். அதனாலதான் குடும்பத்துக்குள்ள எப்பவுமே புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து ஒருத்தருக்கொருத்தர் அனுசரிச்சு போங்கன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒரு மனிதருக்கு தேவை இருந்தா உன்கிட்ட தேடி வந்து உறவாடுவாங்க, உன்கிட்ட தேடி தேடி வந்து பேசுவாங்க. ஆனா அவர்களுக்கான தேவை குறைய குறைய உன்கிட்ட பேசும் நேரங்களும் உன்னை தேடி வரும் தேடல்களும் கூட குறைந்து போகும் என் செல்வமே. ஒரு கட்டத்துக்கு மேல உன்னை பார்க்கறதையே மறந்துட்டு உன்கிட்ட பேசுறதையே மறந்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. எப்போதுமே எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஆளாக நீ இருக்கணும். நீ யாருக்கிட்டையும் போய் உன்னுடைய ரகசியத்தையும் உன் வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களையோ சொல்லாதன்னு நான் சொல்லியிருக்கேன் தானே. ஏன்னா நீ யாருக்கிட்ட போய் இதை பத்தி பேசினாலும் நிச்சயமா உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய முக்கிய விஷயங்களும் ரகசியங்களும் வேறு யாரிடமாவது போய் கதை கதையாக விவரிக்கப்படும். அதனாலதான் யாருக்கிட்ட எப்பவுமே ரகசியம் பேசாதன்னு சொல்றேன். ஒருவரிடம் நீ ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை பகிர்ந்து கொள்ளும் போது கூட அவர் எப்படிப்பட்டவர் நீ தெரிஞ்சுக்கிட்டு பேசினா உன் வாழ்க்கையிலையும் உன்னை பத்தியும் அவங்க தப்பா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நல்லவங்க எப்போதும் நல்லதுதான் பேசுவாங்க, அது வேற வகை. ஆனா கெட்டவங்க உன்கிட்ட நல்ல விதமாக பேசுவது போல நடிச்சிட்டு அந்த பக்கம் போய் உன்னை பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் கூட பேசுறவங்களாக இருப்பாங்க. எப்பவுமே உனக்காக உன் கூட வந்து பேசி சிரிக்கிறவங்களை விட உனக்காக ஒரு கஷ்டம்னு வந்த அழுபவர்களை நீ நேசி. அந்த கண்ணீர் தான் உப்பு கரித்தாலும் உண்மையாக இருக்கும். நீ கவலைப்படாத. சோகம் மட்டுமே வாழ்க்கையும் கிடையாது. எல்லாருக்குமே வாழ்க்கை சுகமாகவும் அமைஞ்சிராது. உன் சோகத்தையும் சுகத்தையும் சரி செய்து சமமாக்கி எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் போக்கி உன்னுடைய வாழ்க்கையை இன்பமயமான வாழ்க்கையாக
நான் இன்றே மாத்துறேன் என் செல்வமே. இன்று இரவோடு இரவாகவே எல்லா கஷ்டங்களும் கவலைகளும் தீர்ந்து போய் நாளை சனிக்கிழமை விடியல சந்தோஷமான விடியலாக நான் மாற்றி தரேன். நீ எதுக்குமே கவலைப்பட வேணாம். அன்புங்கிறது நெல்லு மாதிரி போட்டாதானே முளைக்கும். அன்பை கொடுத்து அன்பை பெற தயாராகு. எல்லாமே இனி உனக்கு நல்லதாகவே நடக்கும்.